அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 23/12/2025 திருதியை திதி நண்பகல் 12:13 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி திருவோணம் நட்சத்திரம் என்ற நாள் முழுவதும் உள்ளது. சித்த யோகமும் இன்றைய நாள் முழுக்க உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் சுக்கிரனும் செவ்வாயும், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? கதிரறுக்க, தானியம் சேகரிக்க, தற்காப்பு கலைகள் பயில, மந்திரம் ஜெபிக்க, மாடு வாங்க, வாகனம் விற்க, செங்கல் சூளை பிரிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, சிகரத்தை அடைவதற்கு சிறகுகள் தேவையில்லை, சிதறாத கவனமே போதும். ஆமாங்க, நம்முடைய லட்சியத்தை, நம்முடைய குறிக்கோளை, நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள அப்படியே பறந்து கட்டி ஓடணுங்கிற அவசியம் கிடையாது, பரபரன்னு ஓடணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் சிந்தாமல் சிதறாமல் ஒரே சிந்தனையோட, ஒரே லட்சியங்களோட, ஒரே எண்ணங்களோடு நாம் செயல்பட்டாலே நிச்சயமாக நம்மால் சிகரத்தை எட்டி பிடிக்க முடியும். நீங்கள் அப்படித்தாங்க, எப்பொழுதுமே பரபரக்க மாட்டீங்க. என்ன நடந்தாலும், யார்கிட்ட எது பேசிட்டு இருந்தாலும் குறிக்கோளை அடைவதற்கு வழி என்னங்கிறத இடைவிடாமல் யோசித்து கொண்டிருப்பவர்கள், அதை நிலைநாட்டுபவர்கள், செயல்படுத்தி காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி உங்களுக்கு சந்திரன், அவருடைய நட்சத்திரத்திலே இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாருங்க. அதனால் வீட்டில் நல்லது நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளற ஒரு புரிதல் இருக்குங்க. குடும்ப வரவு செலவு கணக்கு அதெல்லாம் ஒரு முறை எழுதியும் பார்ப்பீங்க, கணக்கு போட்டும் பார்ப்பீங்க. இஎம்ஐ கட்ட வேண்டியதெல்லாம் எதுக்கு கட்டணும், கையில் எவ்வளவு மீறும், ஏதாவது சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாமா, தங்க நகை விலை ஏறிக்கிட்டே போகுது, பிள்ளைங்களுடைய வயசும் கூடிக்கிட்டே வருது, அவங்களுடைய வருங்காலத்துக்காக, அவங்க கல்யாணத்துக்காக ஏதோ 5 கிராம் 10 கிராம்னு கொஞ்சம் சேர்த்து வச்சோம்னா இப்போவே நல்லா இருக்குமேங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்கலாம். புது வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இருக்கிற உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்கும். அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல் 9ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உரிமையில் அவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதுக்காக கோபித்து கொள்ள வேண்டாங்க. சுக்கிரனும் 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. அதே மாதிரி மனைவி வழியில் சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சாதகமாக ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர் லாபம் இன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் கை ஓங்கி இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, சரித்திரம் படைக்க விரும்பினால் செதுக்கப்படும் வழிகளை தாங்கிக்கொள்.
உளிக்கு அடியில் உடையும் கற்கள் தான் சிலையாகம் வடிவெடுக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க இறைவன் பல கஷ்ட நஷ்டங்களை நம்மளை கொடுத்து நம்முடைய மனசை செதுக்கி செதுக்கி வலிமைப்படுத்துகிறாருங்க. அதனால தாங்க ஏதேனும் இழப்புகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், தோல்விகள்லாம் வரும்போது நம்முடைய மனசை நாம் திடப்படுத்திக்கணும், இதை தாண்டி நாம் வரணும், இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையில் நம்ம வாழணும்னு சொல்லி தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு தன்னைத்தானே வழிநடாத்தி செல்லக்கூடிய தனி ஒருவராக இருந்து போராடக்கூடிய வெற்றி வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சூரியனோட உட்கார்ந்து இருக்கிறாருங்க. இருக்கிற வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கலாமா, அல்லது இருக்கிற வீட்டையே இன்னும் கொஞ்சம் புதுப்பிக்கலாமா, பிள்ளைங்க வளர்ந்துன்னு இருக்காங்க, கூடுதலாக ஒரு அறை கட்டலாமா, அல்லது கூடுதலாக ஒரு தளம் கட்டுறதுக்கு இந்த பழைய பில்டிங் தாங்குமா, இந்த மாதிரி யோசனைகள், அதற்கான முயற்சிகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு மனக்கவலை இருக்குங்க. இது நடந்துட்டால் என்ன ஆகிறது, அது நடந்துட்டால் என்ன இருக்குது, நாம் வேலையில் இருக்கிறோம், வேலை திடீர்னு போயிடுச்சுன்னா நம்ம கதி என்ன ஆகும், வேலையை நம்பி தான் நம்ம இஎம்ஐ எல்லாம் கட்டின்னு இருக்கோம், வேலை போயிடுச்சுன்னா எப்படி இஎம்ஐயை கட்ட முடியும், இப்படியெல்லாம் திடீர்னு ஒரு எதிர்மறை எண்ணங்கள் மனசுக்குள்ளார வரும். இதுக்கு பரிகாரமாக நீங்கள் ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், முருகப்பெருமானை வணங்கலாம், குலதெய்வத்தை கூட வணங்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், தந்தை வழியில் சில உதவிகள் சேரும், தந்தை வழி சொத்துக்களும் கைக்கு வர வாய்ப்பு இருக்குது, வியாபாரத்தில் கூட சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது, உத்தியோகத்தில் சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் முன்னேற்றம் உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ அது சரியாக படலை. காயம் வலிகளோடு காயங்களோடு வாழ்வதற்கான வழிகளை கற்றுக் கொடுக்குமே தவிர காயங்களும் ஆறாது, வடுக்களும் மறையாது. ஆமாங்க, அதனால தாங்க காலம் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த மாற்றம் நம்ம மனசிலேயும் ஏறிக்கொண்டே இருக்குது. வழிகளோடு வாழ்வதற்கான வழி என்ன என்று காலம் சொல்லி கொடுக்கிறது. இதையெல்லாம் கற்றுக்கொண்டு நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் மனதில் வைத்து கொண்டு சாதிக்க வேண்டும் என்ற வெறியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதே போல் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. சாப்பாட்டில் உப்பு காரத்தையும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா வயிறு கோளாறு வராமல் இருக்குங்க. மற்றபடி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கு உண்டு. எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி முணுமுணுத்தீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. அதே போல் வியாபாரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும், போட்டிகள் இருக்கும். இருந்தாலும் ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரி லாபம் இருக்குங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் எதை சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் இருக்கிறது நல்லதுங்க. கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் ஏதாவது சொன்னால் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும், அது பெருசாகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் வாயு பதார்த்தங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். சின்ன சின்ன மூச்சு பயிற்சி செய்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. ஆக மொத்தம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க.
மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, துரோகம் கத்தியை போன்றது. மற்றவர்களை குத்தும் பொழுது நமக்கு சுகமாக இருக்கும். ஆனால் நம்மை திரும்பி தாக்கும் பொழுது குத்தும் பொழுது அது கொடூரமாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க யாருக்குமே துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு நல்லதை செய்து கொண்டு நன்றி மறவாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் அவருடைய நட்சத்திரத்திலேயே இன்றைக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது முடியும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சில விஷயங்கள் அதெல்லாமே இன்றைக்கி கூடி வரும். புது நகை நட்டு வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறதுனால முகத்தில் இருந்த அந்த சோர்வு சுருக்கம் அதெல்லாமே விலகி இன்றைக்கி ரொம்ப மலர்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாகவும் இருப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சில நேரங்களில் சின்ன சின்ன கோபத்தால் கொஞ்சம் கருத்து மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் வேகமாக முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாயும் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கிற கோர்ட்டு கேஸு அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் ஓரங்கட்டப்பட்டீங்க, அந்த நிலைமை மாறி இன்றைய தினத்தில் நீங்கள் முன்னிலைப்படுத்தப்படுவீங்க. அதிகாரிகள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் பேசலாம். ஜாதகம் பொருந்தி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்கள் இன்றைக்கி இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் விளையும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மலரும் மலர்கள் இனிமையாக மலரட்டும். விழிக்கின்ற விடியல் அற்புதமாக விடியட்டும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே பூக்களை பார்த்து ரசிப்பீங்க. அதே மாதிரி அந்த பூக்களிலிருந்து வரக்கூடிய வாசனைகளையும் நீங்கள் ருசிப்பீங்க. காலை நேரத்தில் அந்த உதய காலத்தில் உதிக்கும் சூரியனை பார்த்தும் நீங்கள் ரசிப்பீங்க. இன்றைய நாளும் நல்ல நாளாக இருக்க வேண்டும், எல்லா நாளும் நல்லதாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நல்லதாக இருக்க வேண்டும்னு வாழ்க வளமுடன் என்று மற்றவர்களை வாழ்த்தும் சொந்தங்கள், வாழ்த்தும் நெஞ்சங்களுக்கு உரியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப நாளாக முடியாத விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி முடியுங்க. அதே மாதிரி பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அடிமனசுக்குள்ளார இருந்த கவலைகள் அதெல்லாமே உங்களுக்கு விலக ஆரம்பிக்குங்க. பிரபலங்களால் உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். அதே மாதிரி வீடு மனம் வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் இன்றைக்கி லாபகரமாக முடியும். முன்பணம் கொடுத்து இன்றைய தினம் வீடு மனை வாங்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. தள்ளி போன சில கான்ட்ராக்டு ஏஜென்சி அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக ஒரு பயம் இருக்கும், ஒரு மனக்கலக்கம் இருக்கும். கட்டி காப்பாற்றி வச்சுருக்கிற கௌரவத்தை இழந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சமெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தூர தூக்கி போடுங்க. நேரம் கிடைக்கும்போது ஸ்ரீ நரசிங்கரை நீங்கள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது.
எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தானாக சாத்தும் கதவை தட்டுங்கள், தப்பில்லை. ஆனால் தெரிந்தே சாத்தும் கதவை தட்டாதீர்கள், அது அவமானம். ஆமாங்க, அதனால தாங்க உங்களுக்கு முக்கியமானவங்க, உங்களை உணர்ந்தவங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க, அவங்க யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட சில விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. ஆனால் பெரிய இடத்துல இருந்தாலும் வசதி வாய்ப்பில் இருந்தாலும் நல்ல மனசு இல்லாமல் உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை மதிக்காமல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வீட்டு வாசல் பக்கம் நீங்கள் திரும்பியே பார்க்க மாட்டீங்க. எங்கும் எப்போதும் மதியாதார் வாசல் மிதிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் தன்மான சிங்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ராகு தாங்க இப்போ வலிமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லதெல்லாம் செய்துன்ருக்காரு. திடீர் பணவரவு, செல்வாக்கு, பெரிய பதவிகள், பொறுப்புகள் தேடி வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கிறாரு. அதே மாதிரி சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இன்றைய தினத்தில் கிடைக்குங்க. வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் விரும்பி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஆனால் கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால அலைச்சல், செலவுகள் தாங்க முடிய மாட்டேங்குது. எங்கே போனாலும் பிரச்சனை, எதை எடுத்தாலும் பிரச்சனை. வீட்டுக்குள்ளேயும் சிக்கல்கள் ஏதாவது இருக்குது. நாம் சொல்கிறத யார் புரிஞ்சுக்கிறாங்க? அவங்க சொல்கிறது நடைமுறைக்கு ஒத்து வர மாட்டேதுங்கிறத அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே என்ன. கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக கசப்புகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நல்லது நடக்கும். எதிர்பார்த்த தொகை கிடைக்கும். அவசரத்துக்கு அதிக வட்டிக்கு வாங்கின பணத்தை இன்றைக்கி நீங்கள் தந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் வந்து வீண் பழிகள்லாம் சுமத்தப்பட வாய்ப்பு இருக்குது. வெளிப்படையாக எல்லா விஷயங்கள்லையும் இருங்க. அதிகாரிகளுக்கு தெரியாமல் எதையும் நீங்கள் செய்ய வேண்டாங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. லாபமும் நல்லா இருக்குது. புது முயற்சிகளால் இன்றைக்கி ஆதாயம் அடைவீங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க. ஆனால் பிள்ளைகளால் செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சோர்வு, களைப்பு, அலைச்சல் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சீக்கிரமாக சுப விஷயங்கள் முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, காற்றழுத்தம் மட்டுமல்ல, மன அழுத்தமும் மிகவும் ஆபத்தானது. ஆமாங்க, காற்றழுத்தம் ஏற்பட்டால் புயல் அடிக்குது, காற்று வீசுது, அதிக கனமழை பொழிந்து சேதாரத்தை உண்டு பண்ணுது. மன அழுத்தம் அதிகரித்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மறதியெல்லாம் வருது, கோபதாபங்கள்லாம் வருது, எதிர்காலம் என்னாகுமோங்கிற பயமும் வருது. அதனால தாங்க நீங்கள் மனசுக்குள்ளார எந்த அழுத்தத்தையும் நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க. நடக்கிறதா நடக்க போகுது, நாம ஏன் வீணாக சிரமப்படுவான, எல்லாம் கடவுள் பார்த்துப்பார். பிறக்கும் பொழுதே அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தானே அனுப்பியிருக்காரு. நம்மால் ஆக வேண்டியது என்னென்னு எங்கும் எப்போதும் இறைவனுடைய திருப்பாத கமலங்களில் தன்னுடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு சுதந்திரமாக செயல்படுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சந்திரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள், சின்ன சின்னதாக மருந்து மாத்திரைகள் உட்கொள்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. சரி, நோய் வந்த பிறகு அதிலேருந்து குணமடைகிறதுக்கான வழிகளை தானே நம்ம தேடணும்னு சொல்லிட்டு சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உணவு கட்டுப்பாடுலையும் நீங்கள் உறுதியாக இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க.
உயர்த்துவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. தைரியஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. ராசிநாதன் சுக்கிரனோட சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சின்ன சின்ன விபத்து, சின்ன சின்ன வாகன பழுது இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அற்புதமாக இருக்குது. லாபாதிபதி சந்திரன் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதை பண்ணின்னு இருக்கார். அதாவது உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு நல்லது செய்துன்னு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால நல்லதெல்லாமே இன்றைக்கி நடக்குங்க. அதாவது ஜீவனாதிபதி சந்திரன் வலுவாக இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகம் உண்டு. கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவைப்படுதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினத்தில் அலைச்சல்கள் அதிகமாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வரிகளை சுமந்தால்தான் அது கவிதை, வலிகளை சுமந்தால்தான் அது வாழ்க்கை, கற்பனைகளை சுமந்தால்தான் அவன் கவிஞன், காயங்களை சுமந்தால்தான் அவன் மனிதன். ஆமாங்க, காயங்கள் உங்கள் மனசுக்குள்ளார எத்தனையோ இருக்குதுங்க. வெளிக்காயம் பலருக்கு தெரியாது, ஆனால் உள்காயம் எல்லாம் உங்களுக்கு தாங்க தெரியும். அடுத்தவங்களை திருத்த போய், அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் எத்தனை காயங்கள் நீங்கள் பட்டிருக்கீங்க. மனசுக்குள்ளார எவ்வளவு காயங்கள் இருந்தாலும் அதை வெளியே வெளிப்படுத்தி கொள்ளாமல் உதடுகளால் சிரித்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியம் மனசுக்குள்ளார வருங்க. காரணம் 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாயின்னு முக்கூட்டு கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு முடியாமல் போகிறது, ஹாஸ்பிட்டலும் கையமா அலைஞ்சின்னு இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு அவ்வப்போது மனசுக்குள்ளார அடிமனசுக்குள்ளார சின்னதாக ஒரு வருத்தமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இன்றைக்கி சந்திரன் வலிமையாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் கடந்து நீங்கள் வருவீங்க. ராசியிலேயே புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு 4 நாள் வெளியில் போய் தங்கிட்டு கொஞ்சம் அந்த செடி கொடி, மலை, ஆறு, கடல் அல்லது அந்த ஓடன்னு பறவை விலங்குன்னு பார்த்துட்டு வந்தால் மனசுக்கு இதமாக இருக்குமே. ஒரே மாதிரியாக வாழ்க்கை ஓடின்னு இருக்குது, எந்திரமயமாக வாழ்க்கை இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, லாபம் இருக்குது. போட்டி ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால காசு பணம் சொத்தை விட ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் நாம் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், தைரியமாக இருந்துக்கலாம், துணிச்சலாக இருந்துக்கலாங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. முடி கொட்டின பிறகு தான் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சாப்பிட்லான்னு நினைக்கிறோமே தவிர முன்னாடியே நம்ம அது மாதிரி நினைக்கிறது இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவு இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எண்ணங்கள் அழகாக இருந்தால் நம்மை சுற்றியுள்ள உலகமும் அழகாய் தெரியும், நம்முடைய உள்ளமும் அழகாய் தெரியும். ஆமாங்க, அதனால தாங்க நல்ல மனசோடு நீங்கள் இருப்பீங்க. 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, நம்மக்கிட்ட இருக்கிறவங்க, கூடிக்கிட்டு இருக்கிறவங்க, கூட பிறந்தவங்க, தேடி வர்றவங்க, இப்படி எல்லாருமே நல்லா இருந்தால் உலகமே நல்லா இருக்கும்ல. உலகமே சந்தோஷமாக இருந்தால் எவ்வளோ
உற்சாகமாக இருக்கும்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களை சந்தோஷப்படுவதிலே அதிக அக்கறை காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாருக்கும் புத்திமதி சொல்லின்னு இருப்பீங்க. நான் இந்த மாதிரிலாம் அனுபவப்பட்டிருக்கிறேன், நீங்கள் இதிலெல்லாம் போய் சிக்கிக்காதீங்க, நான் கஷ்டப்பட்டு வந்தவன், அதனால் நான் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கும், அதெல்லாம் கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு இன்றைக்கி ஒரு பாடத்திட்டமே நீங்கள் நடத்துவீங்க. எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுப்பீங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை கொடுக்குறாரு ராகு. அதனால் ஒரு பக்கம் போராட்டங்கள் இருந்தாலும், ஒரு பக்கம் பணத்தட்டுப்பாடு இருந்தாலும், இன்னொரு பக்கம் ராகு நாம் எப்படியும் ஜெயிச்சிருவோம், கண்டிப்பாக வெற்றியை நெருங்கிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு செலவு குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் புதுசு வாங்கினோம், அதுக்குள்ளார அது பழுதாகிடுச்சு. இப்போ தான் வண்டியை சீர் பண்ணோம், அதுக்குள்ளார அதில் ஏதோ பழுதாகி நிற்கிதுன்னு சின்ன சின்ன முணுமுணுப்புகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் எந்த போட்டியாக இருந்தாலும் நீங்கள் தான் முதலிடத்தை பிடிப்பீங்க, நீங்கள் தான் முன்னுக்கு வந்துக்கிட்டும் இருப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட உங்களுடைய தனித்திறமைகள் இன்றைக்கி வெளிப்படுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சது நிறைவேறுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கு வழி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, துன்பம் கூட ஒரு வாய்ப்பு தான், அதை கையாள்வது தான் திறமையாகும். ஆமாங்க, சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள்லாம் வரும். ஆனால் அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்காக ஒரு சிலருடைய அறிமுகம் கிடைக்கும். அந்த கஷ்டத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு சிலரை போய் நாம் பார்ப்போம், சிலருடைய ஆலோசனைகளை கேட்போம், சிலருடைய உதவிகளையும் கேட்போம். அப்போ தான் உலகம் ரொம்ப பெருசு அப்படின்னு நமக்கு தெரிய வரும். நாம் தான் புரியாமல் சின்னதாக இருந்துருந்தோம், சின்ன வட்டத்துக்குள்ளார இருந்துருந்தோம். ஆனால் கஷ்டம்னு வரும்போது தான் இது மாதிரி நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பேர் சிரமப்படுறாங்கிறதெல்லாம் தெரிய வருதுன்னு. எங்கும் எப்பொழுதும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் மூலமாக தன்னுடைய செல்வாக்கை அதிகப்படுத்தி கொண்டு, தொடர்பை அதிகப்படுத்தி கொண்டு முன்னுக்கு வரக்கூடிய முன்னோடிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. விவாதங்களையும் நீங்கள் தவிர்த்துறது நல்லதுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அதிகமான சிரமங்கள்லாம் இருக்கும், வேலை சுமை இருக்கும், சொல்ல காப்பாற்ற முடியலையேங்கிற மாதிரியான சின்னதாக ஒரு ஆதங்கமும் இருக்குங்க. அதே நேரத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி இன்றைக்கி உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை பகைச்சிக்காதீங்க. உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் ஏதாவது சொன்னால் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்கிறது நல்லதுங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உண்மையான சொத்து எது என்றால் நோய் இல்லாத உடலும் கவலை இல்லாத மனமும் தான். ஆமாங்க, என்னென்னமோ இருக்குது, எத்தனையோ ஏக்கர் நிலம் இருக்குது, எத்தனையோ காணி இருக்குது, பண்ணை வீடு இருக்குது, எல்லா வீடும் இருக்குது அப்படின்னு சிலர்லாம் பெருமைப்பட்டுப்பாங்கங்க. ஆனால் சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இது எனக்கு வேண்டாம்,
அதை நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெளியில் வரும்போதெல்லாம் ஆடம்பரமாக உடுத்திட்டு வருவாங்க, ஆனால் மனசுக்குள்ளார வேதனைகளை சுமந்து கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வேணாங்க. நமக்கு காவயிறு கஞ்சி குடித்தாலும் கவலை இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்து காட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் கவலைகள் இல்லாமல் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 7.5 சனி ஒரு பக்கம் பாடாப்படுத்தின்னு இருக்காரு. எங்கே போனாலும் எல்லாம் தடங்கலாகுது, பாதியில் நின்று போகுது. இன்றைக்கி முடியறது நாளைக்குங்கிறாங்க, நாளைக்கு பார்த்தா இன்னொரு நாளுங்கிறாங்க. இப்படியே தள்ளிட்டு போகுதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால விடாமுயற்சி கடின உழைப்போடு தான் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. இருந்தாலும் கூட எதுவுமே சரியாக வரமாட்டேங்குது. மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு வெறுப்பு தட்ட ஆரம்பிக்குங்க. ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுங்க. எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காது அப்படின்லாம் எதுவும் சொல்லவே கூடாதுங்க. விருப்பம் இல்லைன்னாலும் சில உணவுகளை நம்ம விரும்பி சாப்பிட்ணும். டாக்டர் மாத்திரை கொடுக்குறாரு, மாத்திரை சாப்பிட்றது நமக்கு விருப்பம் இல்லை தான். ஆனால் அந்த உடம்பு சுகமாகணுமே, சரியாகணுமே, நோயிலேருந்து வெளியில் வரணுமேன்னு மாத்திரை சாப்பிட்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி உணவுகளையும் நாம் தள்ளாமல் கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. கடுமையான போட்டிகள் இருக்குது. நம்ம கூடவே இருந்து நம்மக்கிட்டே தொழில் ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எதிரானவங்களோட போய் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் சிலர்லாம் நடந்துக்கிறாங்களே, இது நியாயமாக கடவுளேன்னு சில நேரங்களில் இறைவனிடம் நீங்கள் கையேந்துவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வேலைகள்லாம் சீக்கிரமாக முடியுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவதில் தப்பில்லை. ஆனால் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தி முன்னுக்கு வருவது தான் தவறாகும். ஆமாங்க, உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய சுயநலத்திற்காக ஒருத்தவங்களையும் நீங்கள் கஷ்டப்படுத்த மாட்டீங்க. என் கஷ்டம் என்னோட போகட்டும், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் யாரையும் காயப்படுத்தாமல் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் சிற்பிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு நல்லது நடக்குங்க. மகனுக்கு மணமகள் தேடின்னு இருக்கீங்க, மகளுக்கும் வரன் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏற்கனவே பார்த்துன்னு இருக்கிறதுனால மார்கழி மாதமாக இருந்தாலும் நீங்கள் பொருத்தம் பார்க்கலாங்க. அதே மாதிரி பொண்ணும் பிள்ளையும் பார்க்குறது சந்திக்கிறதா இருந்தால் வெளியிடங்களில் நீங்கள் பொது இடங்களில் சந்திக்கவும் வைக்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் ஆன்மீகத்தில் மனசு லயிக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. பழைய கடன் ஒன்றிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் புது கடனும் வாங்க வேண்டியதும் இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சனி பகவான் உட்கார்ந்து உடம்பை பாடாப்படுத்தின்னு இருக்காருங்க. என்ன சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, எதை சாப்பிட்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. பட்னி கிடந்தும் பார்த்தாச்சு சரி வர மாட்டேங்குது, பத்திய சாப்பாடு சாப்பிட்டும் பார்த்தாச்சு சரி வர மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக 10ல் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கும். சிலர் புது தொழில் சின்னதாக தொடங்குவோம், கையில் இருக்கிற காசை போட்டு தொடங்குவோம், கடன்லாம் வாங்க வேண்டான்னு தொடங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்கங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் மாட்டிக்காமல் எந்த உதவி செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்யுங்க. அதாவது ரெக்கார்டில் கையெழுத்து போடுறது வேண்டாம், மற்ற உதவிகள்லாம் செய்யுங்க. கையெழுத்து போட்டு உதவ வேண்டாங்க. அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு
குடும்ப செலவு எப்போ தான் குறையுமோன்னு தெரியலையேங்கிற ஆதங்கமும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அவருக்கு என்னங்க, யார் போய் கேட்டாலும் ஏதாவது அள்ளி கொடுத்துருவாருங்க. டொனேஷன் யார் போய் கேட்டாலும் கொடுத்துருவாருங்க. கோவிலில் கூழ் ஊற்றுறோம், அதே மாதிரி கோவிலில் கும்பாபிஷேகம் அப்படின்னு எதை சொல்லி போய் கேட்டாலும் உடனே கொடுத்துருவாருங்க. அதே மாதிரி கல்யாணம், காது குத்து, கிரகப்பிரவேசம்னு சொல்லிவிட்டு நாம் பத்திரிக்கை வச்சாலும் உடனே வந்துடுவாருங்க. அவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு சின்ன விழாவுக்கு கூட வந்துட்டு போவாருங்க. அப்படின்னு யாரையாவது பார்த்து யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் 9ஆம் இடம் 10ஆம் இடம் நல்லா இருக்குங்க. அந்த கிரகங்கள் நல்ல கிரகங்களோட சேர்ந்துருக்குங்க. அப்படிப்பட்டவங்க தான் தயாள மனதோடு இருப்பாங்க. தான தர்மங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. குறிப்பாக 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மனசார மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய குணம் வர ஆரம்பிக்கும். சிலர்லாம் முனகிக்கிட்டே கொடுப்பாங்க. ஏதாவது ஒன்று மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே கொடுப்பாங்க. நான் தான் கிடச்சேன்னா இங்கே வந்துட்டீங்க, ஏன் அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, அவரெலாம் உங்கள் கண்ணில் படவே இல்லையா அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குற தானத்தில் எந்த பலனும் இல்லை, எந்த பயனும் இல்லை. அது எதிர்மறையானவற்றை தான் உருவாக்குங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் எப்பொழுதுமே தான தர்மத்தை மனதோடு செய்கிறது நல்லதுங்க. இப்போ தானம்னா என்ன, தர்மம்னா என்ன? தானங்கிறது கொஞ்சம் எதிர்பார்த்து பண்ணுறது, அது குரு பகவானுக்குள்ளது. தர்மம் பண்ணுறதுங்கிறது சூரியனுக்குள்ளது. ஏன்னா சூரியன் பாகுபாடு பார்க்காம எல்லாருக்கும் ஒளியை கொடுக்கறது. அது மாதிரி எந்தவித வித்தியாசமும் பார்க்காம, வேறுபாடு பார்க்காம, அதே மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல், இவங்களுக்கு இன்றைக்கி செய்தோம்னா நாளைக்கு நல்லது நடக்குமா, நாளைக்கு நமக்கு எதாவது திருப்பி செய்வாங்களா அப்படின்னு எதிர்பார்க்காம கொடுக்கறது தான் சூரியன். அதுதான் தர்மத்துக்குரிய கிரகம் சூரியன். சூரியன் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்தாலே நீங்கள் அள்ளி கொடுப்பீங்க. என்ன சுற்றி இருக்கிறவங்க அவர் கை ஓட்ட கைங்க, அவர்கிட்ட எது கொடுத்தாலும் வச்சுக்க மாட்டார், தூக்கி கொடுத்துருவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நாம் தான தர்மங்கள் செய்யும் பொழுது, இப்போ அன்னதானம் அதை நம்ம சந்திரனுக்கு செய்யலாம். அன்னதானம்லாம் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நாம் சாப்பாடு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு சந்திர பலம் நம்ம ஜாதகத்தில் அதிகரிக்கும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு உறவினரோ நண்பரோ வராங்க, உட்கார்ந்த உடனேயே கொஞ்சம் அவங்க வெயிலில் களைப்பாக வந்திருக்கலாம், உடனே ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. சாப்பிடுங்க, முதல்ல தண்ணி சாப்பிடுங்க, குடிங்க, அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம் அப்படிம்பாங்க. நீங்கள் முதல்ல சாப்பிட்டு வந்தீங்களா இல்லையா, இல்லைனா வாங்க சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்க, அப்புறமா உங்களது என்னன்னு பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம வர்றவங்களை உபசரித்தோம்னா, நல்ல மனசோட குணத்தோட விருந்தோம்பல் செய்தோம்னா நம்ம ஜாதகத்தில் சந்திர பலம் அதிகரிச்சுட்டே போகும். அப்போ சந்திரன் நம்ம ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் கூட வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து அவங்க மனசை நம்ம சந்தோஷப்படுத்தி, அதெல்லாம் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன், எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்க, நான் ஒரு எட்டு ஓடி பார்க்குறேன்னு சொல்லி அனுப்பிச்சோம்னா நம்ம ஜாதகத்தில் சந்திர பலம் கூடிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி சூரியன் பலம் அதிகரித்துக்கு என்ன பண்ணுறது? சூரியன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்க. இப்போ சூரியனுக்கு நாம் என்ன சொல்கிறோம், தானியத்தில் கோதுமை சூரியனுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறோம். கோதுமையாலான உணவு மட்டும் கொடுத்தா போதாது, குடை கொடுக்கலாம். மழைக்கு வெயிலுக்குன்னு இருக்கக்கூடிய குடை, அதை நாம் தருவதன் மூலமாக சூரிய பலம் அதிகரிக்கும். ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லைங்களா, அதை சிட்ரிக் பழங்கள், எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி பழம், இதெல்லாமே சூரியனுக்கு உள்ளது. நமக்கு சூரிய பலம் சரியில்லைன்னா நம்ம இந்த பழங்களை சாப்பிட்லாம், இந்த பழங்களை மற்றவங்களுக்கு நம்ம வாங்கி தரலாம். அது மாதிரி வாங்கி தருவதன் மூலமாக நமக்கு நம்ம ஜாதகத்தில் சூரியன் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் சரியாகும். மிளகு சாதம் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூரிய பலம் அதிகரிக்கும். அப்பாவால் நல்லது நடக்கும், அப்பாவுக்கு ஆயுள் அதிகமாகும், அரசாங்கத்தாலேயும் நல்லது நடக்கும், அதிகார பதவியிலையும் உட்கார வைக்கும். அப்போ நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன நடைமுறை பரிகாரங்கள் இருக்கு இல்லைங்களா,
அதை நாம் செய்வதன் மூலமாகவே அந்தந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் நமக்கு வந்து சேரும். அந்த கிரகத்தால் ஏதாவது தோஷம் இருந்தாலும் அதெல்லாம் விலகி நமக்கு வலிமையும் வந்து சேருங்க. அடுத்தடுத்து நாளைய தினத்தில் மற்ற கிரகங்களுக்கு என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்ய வேண்டுங்கிறத தொடர்ந்து பார்ப்போங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.